அடுத்து பாருங்கம்மா, ராமநாதபுரம் கலெக்டர் அவர் பேர் தான் காலின் ஜாக்சன், எழுதிக்கோங்க. இவர் வீரபாண்டிய கட்டபொம்மனை முத வந்து வரி செலுத்துமாறு கப்பம் கட்டுமாறு அழைத்த ராமநாதபுரம் ஆட்சியர் ஆட்சியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. காலின் ஜாக்சன் ஆட்சியர். அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, நிலுவைத் தொகையை செலுத்துமாறு கடிதம் எழுதுறாரு. எவ்வளவு நிலுவைத் தொகை இருக்குன்னு பார்த்தோம், 3310 பக்கோடா. அது கட்டபொம்மன் கட்டபொம்மன் கடும் பஞ்சம், நிலை சரியில்லை, அதனால என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கட்ட முடியாது அப்படின்னு சொல்றாரு. கட்டபொம்மன் கொடுத்த பதில் என்னன்னா, பஞ்சம் கடுமையா இருக்கு, கெட்டுறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. கடும் பஞ்சம், நிலை சரியில்லை, கட்ட முடியாது அப்படின்னு சொல்றாருப்பா. அடுத்த பாயிண்ட், ஜாக்சன் ராணுவத்தை அனுப்ப உத்தரவிட்ட போது, இத இப்ப ராமநாதபுரம் கலெக்டர் என்ன சொல்றாரு, வரியை போய் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாரு. ஜாக்சன் என்ன சொல்றாரு, ஜாக்சன் அனுப்புறாரு. கட்டபொம்மன் என்ன சொல்றாரு, பஞ்சம் இருக்கிறதுனால காசு கட்ட முடியாது, கட்டுற நிலை இல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே அதனால கோவப்பட்டு ஜாக்சன் மறுபடியும் என்ன பண்றாருன்னு பாருங்க. அப்ப ராணுவத்தை அனுப்பி அவரை போய் புடிச்சுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அப்ப சென்னையோட ஆளுநரா இருந்த எட்வர்டு கிளைவ் இந்த இடத்துல, அந்த டைம்ல சென்னை ஆளுநர் யார் அப்படிங்கிற எட்வர்டு கிளைவ் மறுக்கிறாரு. அவர் சொல்லல, அவரு கொடுக்கல அப்படின்னா அவரை கூப்பிட்டு இங்க பேசுங்க, கடிதத்து மூலமா அவரை போய் புடிச்சிட்டு வரக்கூடாது, அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? காரணம், திப்புவுடன் போர் நடைபெற்றதுன்னு சொல்றாங்க. இவர் சொல்றது வந்து அரெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு ரீசன் என்னன்னா, அப்போ திப்பு சுல்தான் கூட போர் போய்கிட்டு இருக்கு, மைசூர் வார். அப்ப மைசூர் வார் போய்கிட்டு இருக்கிறப்போ இவங்க பிடிக்க போனாங்கன்னா இவங்களுக்கு போதிய சப்போர்ட் வந்து திப்புவுக்கு ஆப்போசிட்டா அவங்க இருக்கிறதுனால அங்க போர் படைகள்லாம் இருக்கு. நீங்க பிடிக்க போய் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா இவங்க தான் அங்க காலின் ஜாக்சன் டீம் தான் என்ன ஆவாங்க, கொல்லப்படுவாங்க. அதனால ஆல்ரெடி புலித்தேவர்கிட்ட போய் உடனே தோத்துட்டு வந்தாங்க. அதனால எந்த ஒரு முடிவு பண்ணாலும் ஆளுநர்கிட்ட கேட்டுதான் பண்ணணும். இப்ப ஆட்சியர் முடிவு பண்றாரு, ஆளுநர் வேணாம் அப்படின்னு தடுக்கிறாரு. வேணான்றதுக்கு ரீசன் அவங்க வந்து திப்பு சுல்தான் கூட போர்ல இருந்ததுனால. இந்த ரீசன் எழுதிக்க முக்கியம். சென்னை ஆளுநர் எட்வர்டு கிளைவ் மறுக்கிறாரு. ரீசன், திப்புவுடன் போர், திப்பு கூட போர் போய்கிட்டு இருந்ததுனால இவர் அனுப்ப மறுக்கிறார்.